அனைவருக்கும் வணக்கம். மூலம் நட்சத்திர நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மறைக்கப்பட்ட ரகசியம் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் டுடே ஆஸ்ட்ரோ அப்டேட்ஸ் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்க. இப்போது மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேத்து பகவானுங்க. இப்போது மூலம் நட்சத்திரம் நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்துவீங்க. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசிங்க. மற்றும் மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் காரங்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். மற்றும் தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வாங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்றவர் யாருமே இல்லைங்க, நம்மளுடைய சிவபெருமானுடைய மற்றொரு அவதாரம் தான் இந்த தட்சிணாமூர்த்தி கடவுள். இப்போ நம்மளுடைய மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் நண்பர்களுக்குமே அதிபதி கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வாங்க வேண்டிய கடவுள் சிவபெருமான் தாங்க. உங்களால் முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அனைத்து நல்ல விஷயங்களுமே ரொம்பவே சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போ உங்களுடைய குண அதிசயங்கள் பற்றி பார்க்கலாங்க. இப்போ கேத்து பகவான் இருக்கார் இல்லைங்களா, அதாவது ராகு கேத்து இவங்க 2 பேருமே சப்பக்கிறாங்க. அதில் கேத்துன்றவர் அவரும் ஞானத்தின் காரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சரிங்களா, அதாவது இப்போ ராகு கொடுத்துட்டு கெடுப்பாரு, கேத்து கெடுத்துட்டு கொடுப்பாருன்றது ஐதீகம். இப்போ நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கேத்துவுடைய 3வது நட்சத்திரம் தான் இந்த மூலம் நட்சத்திரம்ங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண் மூலம் அரசாலும் மற்றும் பெண் மூலம் நிர்மூலம் என்று சொல்வதெல்லாம் உண்டு. ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. அதோடைய எக்ஸாக்டான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆண் மகனாக பிறந்தாங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலோ அல்லது வெளியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கு ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படின்னாலும் அதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதே மாதிரி பெண் மூலம் அப்படின்னு வராதுங்க, அது ஆக்சுவலாக பின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பின் மூலம் அப்படின்னா இந்த மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய எதிரிகளை டோட்டலாக அவங்களுடைய பாதையை விட்டு விலக செஞ்சிருவாங்க. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு தன்மைங்க. இதை நம்மளுடைய மக்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலம் நட்சத்திரம் அப்படின்றது ஆஞ்சநேயருடைய நட்சத்திரமும் கூடங்க. உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வார வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 100% நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக அதிகமாகவே ஏற்படுங்க. சரிங்களா, ஒன்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஒரு சில இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருக்காது, அனுமன் கோயில் இருக்கும். நீங்கள் அனுமான் கோவில் இருந்தது அப்படின்னா அனுமான் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விடாமல் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா, இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெற்றோருக்கு ரொம்பவே மதிப்பு அதிகமாகவே கொடுப்பீங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை வேத வாக்கா நினச்சிக்கிட்டு செயல்படுவீங்க. எந்த காரணத்தை கொண்டும் மறுத்து பேச மாட்டீங்க. சரி, ஓகே, நம்மளுடைய பெற்றோர்கள் சொன்னாங்க அப்படின்னா அதில் 100% நல்ல பலன்களாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நல்ல விஷயங்கள் செய்வீங்க. ஆனால் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை நம்பக்கூடிய வகையில் நீங்கள் செய்கின்ற வேலையில் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அனைத்துமே நன்மையில தான் முடியுங்க. இப்போ உங்களை பொறுமையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களை இப்போ யாருன்னா எதனா ஒரு விஷயத்தை வெறுப்பேற்றுறாங்க அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்ட மாட்டீங்க. நீங்கள் அமைதியாக அவங்க சொல்கிற வேலைகளை பண்ணிட்டு சாஃப்டாக சிரிச்சுட்டு வந்துடுவீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனித்துவங்க. ஆனால் இப்போ ஒரு இடத்துல அநியாயமாக யாருன்னா எதனா ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த செகண்டை நீங்கள் பொங்கி எழுந்துருவீங்க. அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் விட்டு கொடுத்தே போக மாட்டீங்க. சரிங்களா, உங்கள் எதிர்க்கு சமுதாயத்திலையோ அல்லது அலுவலகத்திலையோ அல்லது வீட்லேயோ அல்லது உங்களுடைய நண்பர்களிடையோ அல்லது உறவினர்களிடையோ யாருன்னா எதனா ஒரு சிறிய தப்பு பண்ணாங்க அப்படின்னாலும் அடுத்த நொடி பொழுது உங்களுக்கு இருக்க பொறுமை எல்லாமே போயிடுங்க. நீங்கள் டோட்டலாக உக்கிரமாக மாறிடுவீங்க. அந்த தப்பு பண்ணதுக்கு உண்டான ஆன்சரை கேட்டுட்டு ப்ளஸ் அதை யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க சரி பண்ணிக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்கள விட மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய இன்னொரு தனித்துவங்க. இப்போது
அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு செயல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது வந்து நீதி மற்றும் நியாயத்தோடு வந்து கட்டுப்பாடோட பண்ணுவீங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயத்தில் வந்து ஒரு நியாயமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா எந்த காரணத்துக்குண்டும் நீங்கள் அந்த வேலையை வந்து செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு கூட இருக்கவங்க வந்து வற்புறுத்தினாங்க அப்படின்னாலும் சரிங்க, நீங்கள் வந்து அவங்கள பொருட்படுத்த மாட்டீங்க. நான் வந்து இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய கௌரவத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் எல்லா இடத்துலையுமே கொடுப்பீங்க. அது சமுதாயத்தில் இருக்கட்டும், அல்லது வீட்டில் இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேலை பண்ணுற இடத்துலையா இருக்கட்டும்ங்க. நீங்கள் சுயமரியாதைக்கு மட்டும் என்றைக்குமே வந்து உங்களுடைய சுய கௌரவத்துக்கு வந்து கொஞ்சம் கூட 1% கூட வந்து கெடுதல் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுல வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களுடைய தன்மானம் இழப்பு ஏற்படுவது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பொறுத்து கொள்ளவே மாட்டீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக தான் போவீங்க. இன்கேஸ் ஒரு சிலர் வந்து உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்கள் பேரை வந்து காயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் நீங்கள் அந்த இடத்துல வந்து உங்களுடைய பொறுமையை வந்து இழந்துருவீங்க. இது வந்து ஹியூமனுக்கு இருக்க ஒரு நேச்சர் தான் இல்லைங்களா? அதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஈடுபாடு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கடவுள் வழிபாடு வந்து ரொம்பவே அதிகமாக வந்து நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. ஏன்னா இப்போ ராகு கேது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப கிரகங்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய தனித்துவம் என்ன அப்படின்னா அதிகப்படியாக வந்து நம்மளை வந்து கோவில்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து விசிட் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஹாபியும் கோவில் தான். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எது நடக்கணும் அப்படின்னாலும் கோவில் தான் வந்து உங்களுக்கு முக்கியத்துவமாகவே இருக்குங்க. இப்போ நீங்கள் சோகமாக இருந்தீங்க அப்படின்னாலும் கோவிலுக்கு தான் போவீங்க. அதே சமயம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னாலும் கோவிலுக்கு தான் போவீங்க. கடவுள்கிட்ட தான் வந்து எல்லாத்தையுமே முறையிடுவீங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கெடு பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே குறைவாக தாங்க இருக்கும். இப்போது கல்வி அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து சிறந்தவர்களாக இருப்பீங்க. சரிங்களா? பேச்சாற்றல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. நீங்கள் படிக்கும் மாணவர்களாக இருந்து எதுனா ஒரு பேச்சு காம்படிஷனில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் பிறக்கும்போது இளம் வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர தசையில் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் வந்து கலைத்துறையில் வந்து நீங்கள் ரொம்பவே பிரகாசமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு வந்து உண்டாகுங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போது நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து உங்களுக்கு சுக்கிர தசை அப்படின்றதுனால நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வசதி வந்து உங்கள் ஃபேமிலியில் வந்து கண்டிப்பாகவே இருக்குங்க. இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியில் வந்து வசதி இல்லாமல் அவங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தாங்க, உங்களுடைய தாய் மற்றும் தந்தையர் அப்படின்னா நீங்கள் பிறந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய ஃபேமிலியில் வந்து வசதி வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் பிறக்கும்போதே வந்து நிறைய நபர்களுக்கு வந்து வீடு மற்றும் வண்டி வாகன வசதிகள் வந்து உங்களுடைய பிறப்பிலே ஏற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. சரிங்களா? ஏன்னா சுக்கிர திசை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து நம்மளுடைய ராகு மாதிரி இவரும் வந்து ஒரு போகக்காரகம் தாங்க. அதாவது அவர் நினச்சார் அப்படின்னா ரொம்பவே அதிகமாக நமக்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் சுக்கிரனுடைய மற்றொரு தன்மைங்க. இப்போது நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களை கூப்பிட்டு வந்து ஓகே நீங்கள் வந்து இந்த ஒரு வாரத்துக்கு வந்து டீமை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக வந்து டீமை வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சாதுரியமாகவும் ஒரு திறமையாகவும் வந்து வேறு யாராலையுமே வந்து டீமை வந்து மெயின்டைன் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாகவே நம்ம வந்து சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கிறது எந்த விஷயத்துலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானம் வந்து அதிகமாக பண்ணுவீங்க. அதில் வந்து சித்தர் பீடங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் அமர்ந்துக்கிட்டு முடிஞ்சது அப்படின்னா டெய்லி கூட தியானம் பண்ணிட்டு வருவீங்க. இதில் நிறைய நபர்களுக்கு வந்து இந்த தியானம் பண்ணக்கூடிய விஷயத்தினாலே வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுங்க. உங்களுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரியே வந்து உங்களுடைய ஃபேமிலி லைஃப் வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களுடைய குழந்தைகள் சரிங்களா, இவங்க வந்து உங்ககிட்ட வந்து ரொம்பவே பாசமாகவே இருப்பாங்க. அதே சமயம் வந்து நீங்களும் வந்து அவங்கக்கிட்ட வந்து பாசத்தை வந்து அளவுக்கு அதிகமாகவே காட்டுவதற்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் வெளியிலேருந்து வரீங்க, ஒரு ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒரு பிஸ்னஸ்லேயோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது அது எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற நபர்கள் அனைவரும் மேலேயும் ரொம்பவே பாசமாக இருப்பீங்க. அதாவது நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளிடம், அல்லது நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் மற்றும் பிள்ளைகளிடம், இன்கேஸ் நீங்கள் திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாய் மற்றும் தந்தை அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் இவங்க எல்லார்கிட்டையுமே வந்து ரொம்பவே பாசமாக இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாங்க. இப்போது
எப்போவுமே வந்து நம்ம எந்த காலத்துக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. நம்ம அந்த ஒரு நிமிஷத்தில் கூட எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு நம்ம வந்து லேசினஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதனா ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம்ங்க. இப்போது நீங்கள் வந்து கலைத்துறையிலையோ அல்லது விளையாட்டுத்துறையிலையோ வந்து கலந்துக்கிட்டு நிறைய பரிசும் மற்றும் பாராட்டுகள் பெறுவதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நிறைய நல்ல யுக்திகளை கையாள்வீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு டீமாக வந்து விளையாடுறீங்க அப்படின்னா அந்த டீமை வந்து ஜெயிக்க வைப்பதற்கு நிறைய நல்ல யுக்திகளை கையாள்வீங்க. அதன் மூலமாக வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படும். நெக்ஸ்ட்டு இப்போ எப்பேற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வந்தது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்வீங்க. அதன் மூலமாக வந்து வெற்றி பெறுவதும் வந்து உங்களுக்கு 100% சாத்தியப்படக்கூடிய வகையில் வந்து ஏற்படுங்க. இப்போது மூலம் நட்சத்திரம் முதல் பாதம்ங்க. நட்சத்திர அதிபதி கேத்து பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து செவ்வாய் பகவான்ங்க. இப்போ மூலம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாலும் நீங்கள் துணிஞ்சு நின்று சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணிஞ்சு நின்று அந்த பிரச்சனைகளை வந்து எளிதாக வந்து சமாளிச்சுட்டு வந்துடுவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. உங்களுக்கு வந்து எந்த சமயத்துலையும் வந்து துன்பங்களோ அல்லது சோதனைகளோ ஏற்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் 1% கூட உங்களுடைய மனதை வந்து தளர விட மாட்டீங்க. அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள்ல இருந்தும் சோதனைகள்ல இருந்தும் மீண்டு வருவதில் வந்து ரொம்பவே வல்லுநர்கள் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்கள் அப்படின்ட்டு 100% வந்து சொல்லாங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல குணாதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்லேயோ அல்லது ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக சோர்வு அடைஞ்சிருவாங்க இல்லைங்களா. அதுலேருந்து அவங்க மீண்டு வரதுக்கு வந்து ரொம்பவே மனதுக்குள்ளே வந்து கஷ்டப்படுவாங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படின்றது 100% இருக்காதுங்க. சரிங்களா. நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியேறுவதற்கு இது ஒரு நல்ல தருணம். எப்போவுமே உங்களுக்கு வந்து பிறப்பில் இருந்து உங்களுடைய வாழ்நாள் முடிவு வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த மனதைரியம் வந்து கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து எப்போவுமே தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போது நம்பிக்கை துரோகம் யாருன்னா பண்ணாங்க அப்படின்னா அவங்கள எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் மன்னிக்கவே மாட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள என்றைக்குமே மன்னிக்க மாட்டீங்க. ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் மற்றவங்களோட விஷயத்தில் வந்து தலையிடவும் மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து ரொம்பவே அளவு கடந்த அன்பு வச்சுருந்துருப்பீங்க. அவங்க வந்து என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் கண்டிப்பாக செய்வீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்பவே சகஜ நிலைமைக்கு வந்துடுவீங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே கூட சொல்லாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த உணர்ச்சி வசப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் மூலமாகவே அவங்களுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கு தான் வந்து 100% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. வாழ்க்கை துணையிடமும் மற்றும் பிள்ளைகளிடமும் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த பாசத்தை வந்து கொண்டவர்களாகவே இருப்பீங்க. அதே நேரம் அவங்க எதனா ஒரு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பதுலேயும் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இல்லை நீங்கள் செய்கிறது தப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கன்ஃபார்மாக அவங்க தப்புன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலை தாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாலும் எப்பேற்பாடுபட்டாது அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மனதைரியத்தோடு இருப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கையில் எடுத்த விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக முடிப்பதிலையும் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ நீங்கள் பணத்தை வந்து செலவிடும் போது வந்து ரொம்பவே கணக்கு பார்த்து வந்து செலவு பண்ணுவீங்களே தவிர மற்றபடி வந்து யூஸ்லெஸ்ஸாக வந்து ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பணத்தை வந்து செலவிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் என்றைக்குமே பணத்தை வந்து செலவிட மாட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் மூலம் நட்சத்திரம் 2வது பாதம் நண்பர்கள் பற்றி பார்க்கலாங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து கேது பகவான், ராசி அதிபதி வந்து குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து சுக்கிர பகவானுங்க. எப்போவுமே உங்களுடைய ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலர்ச்சி எப்போவுமே காணப்படுங்க. இன்கேஸ் நீங்கள் இப்போ எதனா ஒரு விஷயத்தில் சோகமாக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சோகத்தை வந்து எந்த காரணத்தை கொண்டும் வெளியில் காட்ட மாட்டீங்க. எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு சிரிச்ச முகத்தோடு தான் காணப்படுவீங்க. இதனாலேயே வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குங்க. நீங்கள் உண்மை மற்றும் நேர்மை இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் அதிகமாகவே கொடுப்பீங்க.
இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போது புதுசாக ரகங்கள் மற்றும் புது ஆடை அணிகலன்கள் வந்து வாங்கி குவிப்பதில் உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து வசதியும் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போது கேத்து அப்படின்றவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம்ங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பிறக்கும்போது சிறு வயதிலேயே உங்களுக்கு வந்து அதிகப்படியாக வந்து சுக்கிர தசையில் பிறக்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கணும் அல்லது ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து வாய்ப்பு மற்றும் வசதி வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. சரிங்களா? அதே மாதிரி எதிரிகளை வந்து என்றைக்குமே நீங்கள் ஈஸியாக மன்னிச்சுட்டு ஏற்றுக்குவீங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு எதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து உங்களுக்கு நிறைய தீமைகள் செய்து இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு ஹெல்ப்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது வந்து நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்கள வந்து சகஜமாக வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வந்து நல்லபடியாகவே பழகுவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பீங்க. அதாவது எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சரி, ஓகே, ரிலேட்டிவ் தானே, இவங்களுக்கு நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டீங்க. நீங்கள் அனைவருக்குமே வந்து ஒரே மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ நீங்கள் வந்து நிறைய மொழிகள் கற்றுக்கொள்வதில் வந்து உங்களுக்கு ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸில் படிக்கிறீங்க அல்லது எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல வந்து முதன்மை தன்மை வகிக்கும் திறன் வந்து நம்மளுடைய மூலம் நட்சத்திரம் 2வது பாதங்கள் நண்பர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்குங்க. இப்போ மற்றவங்க கிட்ட வந்து அளவுக்கு அதிகமாகவே நீங்கள் வந்து இரக்கத்தை வந்து அதிகமாகவே காட்டுவீங்க. இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு வந்து தந்தை வழி சைடு சொத்துக்கள் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் சுயமாக உழைத்து தான் வந்து சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படின்றதுல ஆர்வம் காட்டுவீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரும்பிய வண்ணமாக வந்து சுயமாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு சொத்துக்கள் சேர்ப்பதில் வந்து ரொம்பவே வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. எப்பவுமே வந்து நீங்கள் பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களுக்கும் வந்து மரியாதையும் மதிப்பும் வந்து என்றைக்குமே கொடுப்பீங்க. அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க. இன்கேஸ் அவங்க உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்க மாட்டீங்க. அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் சைலண்ட்டாக வந்து கேட்டு நடந்துப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அளவுக்கு கடந்த அன்பு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி அனைத்து நல்ல விஷயங்களுமே செய்து கொடுப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு நல்ல தனித்துவம் அப்படின்னு கூட சொல்லாங்க. இப்போ மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் நண்பர்கள், உங்களுடைய நட்சத்திர அதிபதி வந்து கேத்து பகவான், ராசி அதிபதி வந்து குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி வந்து புதன் பகவானுங்க. இப்போது நீங்கள் வந்து பல துறையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ வந்து அவங்க வந்து எதனா ஒரு துறையில் வந்து டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய டவுட் வந்து ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரிங்க, அவ்வளோ ஈஸியாக வந்து மற்றவங்கள வந்து நம்பிட மாட்டீங்க. அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை ஆராய்ந்து பார்த்துட்டு அது உண்மை அப்படின்னா ஏற்றுப்பீங்க. இல்லை அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்க சொல்கிற அனைத்து விஷயங்களுமே வந்து எளிதாக வந்து நம்ப மாட்டீங்க. சரிங்களா? இப்போது மற்றவங்க வந்து எதனா ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. இல்லை நீங்கள் இது இப்படி பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு தோணிடுதுன்னா மட்டும்தான் வந்து மற்றவங்க சொல்கிற செயல்களை செய்வீங்களே தவிர மற்றபடி வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்காதுன்னு தோணிடுச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த விஷயத்தை வந்து செய்யவே மாட்டுவீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ வாதம் செய்வதில் வந்து நீங்கள் வல்லுநர்களாக இருப்பீங்க. எந்த இடத்துலையா இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய வாதம் தான் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டு கொடுத்தே பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் பேசுவீங்க. கடைசியில் வந்து இறுதியில் முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாகவே இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. உங்களை நிறைய பேர் வந்து எப்போவுமே வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் வந்து மிக அதிகமாகவே இருக்குங்க. உங்களை ஒரு சிலர் வந்து மனோ தத்துவ நிபுணர்களாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இப்போ மற்றவங்க மனதை புரிஞ்சுக்கிட்டு அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துப்பீங்க. ஓகேங்களா? மற்றவங்க மனசு கோணாத அளவுக்கு நீங்கள் ரொம்பவே சாமர்த்தியமாக நடந்துப்பீங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து அடிக்கடி வந்து அளவுக்கு அதிகமாக வந்து
ஏமாந்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களை ஆக ஆக யாரையுமே நம்ப மாட்டீங்க. அதன் மூலமாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. இப்போது உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு லிமிட்டாக தான் வச்சுப்பீங்க. நீங்கள் எந்த காரணத்து கொண்டும் அளவுக்கு அதிகமாக பாசம் வந்து யார் மேலேயும் காட்ட மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டம் மிக அதிகமாகவே இருக்குங்க. நீங்கள் முடிஞ்சது அப்படின்னா அடிக்கடி வந்து கோயில்களுக்கு சென்று வருவீங்க அல்லது சித்தர்கள் வழிபாடும் பண்ணிட்டு வருவீங்க. இப்போ மற்றவர்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க அப்படின்னா உதவி செய்வதில் நீங்கள் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது நீங்கள் யோசிக்காமல் அவங்களுக்கு உதவி செய்திருவீங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. நீங்கள் எப்போவுமே வந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து வல்லுநர்கள்ங்க. நெக்ஸ்ட்டு வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் வந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பதில் நீங்கள் வந்து வல்லுநர்கள்ங்க. அதாவது நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் ஃபியூச்சரில் நான் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 100% உங்களுக்கு லைஃப் வந்து செக்யூராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தைரியம் ஊட்டுவதில் உங்களோட ஒரு நல்ல சிறந்த மக்கள் யாருமே கிடையாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க. இப்போ மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி கேத்து பகவான், ராசி அதிபதி குரு பகவான் மற்றும் நவம்ச அதிபதி சந்திர பகவானுங்க. இப்போ எப்பொழுதுமே வந்து நீங்களும் வந்து சிரித்த முகத்தோடு வந்து அமைதியாக இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல தனித்துவம் சொல்லிட்டு சொல்லாங்க. எதையுமே வந்து திட்டமிட்டு தான் செயல்படுவீங்க. இப்போ ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான நெகட்டிவ் மற்றும் பாசிட்டிவ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு ஓகே இந்த விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்னா தான் நீங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்துவீங்களே தவிர மற்றபடி வந்து இப்போ ஒரு விஷயத்தில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை எந்த காரணத்துக்கு ஒன்றுமே செய்ய மாட்டீங்க. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்றொரு தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ணுற விஷயம் வந்து அதில் உங்களுக்கு தோல்வி அப்படின்றது ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவே விருப்பப்படுவீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்கின்ற செயலில் நிறைய செயல்கள் வந்து உங்களுக்கு வெற்றிகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. இப்போது பல துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலேஜ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ யாருன்னா வந்து எதனா ஒரு துறையை பற்றி உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது யோசிக்காமல் வந்து பர்ஃபெக்டாக ஆன்சர் கொடுப்பதில் உங்களோட வல்லுநர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போது மற்றவர்களை சுலபத்தில் வந்து எந்த காரணத்துக்கு ஒன்றுமே நம்பிவிட மாட்டீங்க. அவங்க எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னாலும் அதை ஆராய்ச்சி பார்த்துட்டு ஓகே இதில் வந்து கரெக்டான நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஏற்றுப்பீங்க. இல்லை அப்படின்னா மற்றவங்க சொல்கிறத அந்த சமயத்தில் கேட்டுட்டு அமைதியாக விட்டுட்டு போயிடுவீங்க. இப்போ அதிகார பதவியில் வந்து உங்களுக்கு வந்து அமர்வதற்கு யோகம் அதிகமாகவே இருக்குங்க. சரிங்களா? மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் நண்பர்கள், நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அல்லது இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த சங்கம் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் ஒரு அதிகார பதவியில் வகிப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாகவே ஏற்படுங்க. எப்போவுமே வந்து சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படின்றதில் தான் வந்து விருப்பம் அதிகமாகவே காட்டுவீங்க. ஆனால் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டீங்க. 2ல் 1 பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவீங்க. இப்போது உங்களுடைய இன்னொரு எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் வந்து செல்வத்தை வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சிகளும் ரொம்பவே அதிகமாக எடுப்பீங்க. இப்போது நீங்கள் வந்து நிறைய நல்ல இயக்கங்களில் நீங்கள் வந்து தலைமை பொறுப்பு வகிப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாகவே ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் மற்றும் தந்தையரிடம் வந்து நீங்கள் அதிகமான அன்பும் மரியாதையும் வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பிள்ளைகள் வந்து நீங்கள் அரவணைச்சு செல்வதில் வந்து வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளோட விருப்பத்திற்கு மாற நீங்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போது நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு குணாதிசயங்கள் என்ன அப்படின்ற தகவல் பற்றி இந்த பதிவில் வந்து பார்த்தோங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் மூலம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.